ஜெய் குருதேவ். ஸ்ரீ லலிதா வித்யாவில் 14th செக்ஷன் நம்ம பார்க்குறோம். லலிதா சஹஸ்ரநாமத்தில் 85வது நாமத்திலிருந்து 89வது நாமம் வரைக்கும் அம்பாளுடைய சூஷ்ம ஸ்வரூபம். ஓம் ஸ்ரீ கண்டாதக கடிபரியந்த மத்தியகூட ஸ்வரூபிணியை நமக. ஓம் ஸ்ரீ சக்தி கூடைக தாபன்ன கட்யதோ பாகதாரிண்யை நமக. ஓம் ஸ்ரீ மூல மந்திராத்மிகாயை நமக. ஓம் ஸ்ரீ மூல கூடத்ரய கலேபராயை நமக. அம்பாளுடைய சூஷ்ம ஸ்வரூபம். அணு எப்படி தயார் பண்ணுறா? ஆட்டம்பாம் அப்படின்னா அது ஒரு பார்ட்டிக்கிள் இருக்குன்னா அதை எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ ரொம்ப கண்ணுக்கே தெரியாமல் கட் பண்ணிகிட்டே போவா. அப்போ எவ்வளோ சின்னதாக இருக்கா அதுக்கு நிறைய பொட்டன்சி பவர் இருக்கும். நம்மளோட சாதனை சூஷ்மிகிறோம் பண்ணிக்கணும். நம்ம அது ரொம்ப நல்லது. நமக்கு ஐடென்டிட்டிஸே ஒதுக்கிண்டு போகணும். ஒய்ஃபு, மதர், சிஸ்டர், இப்போ பலான கம்பெனியில் வேலை பார்க்குறேன், டாக்டர், இன்ஜினியர், ஒன்றொன்றுத்தையும் தாண்டி 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 போகணும். ஐடென்டிட்டியே இருக்கக்கூடாது. ஹியூமிலிட்டி என்பா அதை பற்றி. எவ்வளோ உயரமாக இருந்தாலும், எவ்வளோ அதாவது உயர்ந்த பதவி இருந்தாலும் ரொம்ப அடக்கமாக இருக்கிறது. அப்போ தான் பகவானோட தத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். பகவானோட தத்துவத்தை தெரிஞ்சுட்டு நம்ம பகவானுக்கு உபயோகப்படணும். எத்தனை படிப்பு, எத்தனை தெரிஞ்சுட்டு இருக்கோம், இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. இப்போ யாருக்கான்னு நம்ம எதேனும் சொல்லணும் அப்படின்னு நினச்சாலும் அதாவது ரொம்ப கிறிஸ்பாக ஒரு சென்டென்ஸ்லேயே சொல்கிற மாதிரி தெரியணும். சில பேருக்கு தான் நம்ம எல்லாம் எலாபரேட்டாக நம்ம சொன்னாக்க பிடிக்கும். சில பேருக்கு அதெல்லாம் பிடிக்காது. சில பேர் நம்மகிட்ட எதுவும் கேட்குறதுக்கு கூட ஆசைப்பட மாட்டா. அப்போ ஏதோ ஒரு லைனில் கிறிஸ்பாக சொல்லிவிட்டு விட்டுடணும். இதை கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாள். இதை நம்ம சொல்கிறதுனால ஒரு லிங்க்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். அது ஒரு மானசீக ஸ்திதியில் நம்ம கூறும்போது நம்மளோட மானசீக ஸ்திதியில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது கேட்குறவாளோட எதிராளியோட சப்கான்ஷியஸ் மைண்டில் அது இம்ப்ரெஸ் ஆகிடும். அப்போ நீங்கள் என்ன நினைக்கணும்? நம்மளோட குருவையோ அம்பாளை நினச்சி அம்பாள்கிட்ட சொன்னாக்க அது இன்னும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். சில பேர் கொஞ்சம் மனசில் ரொம்ப கஷ்டமாக நம்மகிட்ட சொல்லுவாள், எனக்கு இது மாதிரி கஷ்டமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. அப்போ நம்ம மானசீகமாக அம்பாள்கிட்ட சொல்லிட்டா அவளோட கஷ்டம் அந்த ப்ரெசண்ட்டில் இருக்கிற அந்த பாதை குறைஞ்சிடும். அவள் கஷ்டப்படுறா, அவளோட கஷ்டம் தீரணும் அப்படின்னு மானசீகமாக நம்ம சொன்னால் போகிறோம், கண்டிப்பாக குறைஞ்சிரும். இதுதான் சூஷ்மீகர சாதனை அப்படின்பா. அதாவது இந்த சாதனை நம்ம செய்கிறதுனால யாருக்கேனும் ஹெல்ப்பு செய்வதாக இருக்கும். ஆனால் அதை நீ தான் செஞ்சேன்னு உனக்கு யாரும் கிரீடம் வைக்க மாட்டா. அது நீ நீ அதை நீ செய்யறதுங்கிறத கூட தெரியணும்னு அவசியம் இல்லை. அதனால் ஆஹா ஓஹோன்னு ரொம்ப உன்னை புகழ மாட்டா. இதை மானசீகமாக நீ இன்னராக உன்னோட அந்தரங்கமாக நீ பண்ணுற அதுக்கு கண்டிப்பாக பலன் இருக்கும். இல்லை ஒரு மாலை ஜபம் பண்ணி அந்த பலனை துளசிக்கு விட்டுட்டு அவளுக்கு நன்னா இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோ. இதுக்கு என்ன பேர் வேணுமா உனக்கு?
அம்பாளோடைய டிவைன் ஒர்க்கில் முன்னாடி போகணுமா, அதை யோசனை பண்ணு. நீ அந்த ஜப பலத்தை துளசிக்கு ஜலம் விடுறது மூலமாக நீ பண்ணிட்டா அது எத்தனையோ கோடி மனுஷாளுக்கு அது பலன் போய் சேரும். அது யாருக்கு போய் சேர்றது, எப்படி போய் சேர்றது, அதெல்லாம் அவசியமே இல்லை. நீ ஜபத்தை ஆத்மார்த்தமாக பண்ணு, துளசிக்கு ஜலத்தை விட்டுடு, அவ்வளோதான். நம்ம அம்பாளோடைய டிவைன் ஒர்க்கில் முன்னாடி போகணும். அதை பற்றி தான் நம்ம யோசனை பண்ணணும். நீ எவ்வளோக்கு எவ்வளோ ரொம்ப ஆர்த்தியாக செய்கிறியோ அந்த அளவுக்கு பலன் நன்னா கிடைக்கும். இதை நீ முயற்சி செஞ்சு பாரு. அம்பாளுடைய திருஷ்டியில் நம்ம இருப்போம், அம்பாளுடைய கண் பார்வையில் இருப்போம். எவ்வளோக்கு எவ்வளோ சூஷ்மிகரமாக நம்ம செஞ்சுட்டு போகிறோமோ அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருப்போம். இதுக்காக ரொம்ப பட்னி கிடக்கணும்னு அவசியம் இல்லை. சாப்பிடாமல் இருந்து உடம்பை வருத்தி ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டாம். சொல்கிறத நன்னா கவனிச்சுட்டு அந்த மாதிரி பண்ணுங்கோ. நம்ம இது திங்கிங் பேட்டர்னை மாற்றிக்கணும் நம்ம. அதாவது டீப் அப்படின்னு சொல்லி நம்ம தனிஷா மெடிடேஷன்லாம் பண்ணுவோம். ரொம்ப அனாவசியமாக யோசனை பண்ணாத. நம்ம இதெல்லாம் டைனமிக் தியானத்தில் நம்ம இதை மென்டல் லெவலில் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓம் ஸ்ரீ ஸ்ரீமத் வாக்பவ கூடேக ஸ்வரூப முக பங்கஜாயை நமக. அதாவது ஓம் பூர்புவஸ்வஹ க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் தத்சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோனக பிரச்சோதயாத் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம். இது ஸ்ரீவித்யா ஓப்பனாக சொல்கிறா. கயி லஹரீம் ஆசக்கஹ லஹரீம் சகலஹ்ரீம் ஸ்ரீம். பஞ்சதிசி மந்திரம் 15, அப்புறம் ஸ்ரீம் ஒரு அக்ஷரம் 16. இது சீக்ரெட்டான மந்திரம். இதை ஓப்பனாக யாரும் சொல்ல மாட்டா. என்னென்னா சில பேர் மிஸ்யூஸ் பண்ணிப்பாளோ அப்படிங்கிறது ஒரு இருக்கும். பண்டித ஸ்ரீராம சர்மா ஆச்சாரியாவோட பிளஸ்ஸிங்னால் 25 வருஷம் தபஸ் பண்ணி சில கீயை ஓப்பன் பண்ணி ஸ்ரீ ராமகிருஷ்ண மாஸ்டர் நமக்கு இதை தந்திருக்கா. இதை நம்ம செய்ய இதை கரெக்டாக பர்பஸாக யாருக்கு போகணுமோ அவளுக்கு போகும். நவராத்திரியில் நெல்லூரில் காக்குவாய் ஆசிரமத்தில் இதை சொன்னார். இது ஒரு கிரேட் மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபார்முலா. இது அனுகிரகமாலா மந்திரம்னு பேர். ஆர்கே மாஸ்டர் இந்த மந்திரத்தை கேப்சூலில் போட்டு ரிலீஸ் பண்ணிட்டார். பஞ்சதேசி யூடியூப்லெல்லாம் போட்டு மிஸ் செஞ்சு யாரும் சேர்ந்து இருக்கோம், அதெல்லாம் பண்ண வேண்டாம். இந்த மந்திரத்தை லலிதா சஹஸ்ரநாம படிக்கிறவா இதை கேட்குறவா இனிமேல் கேட்க போகிறவா எங்கே இருந்தாலும் சரி, ஆல் குரூப் ஓகே, அவளுக்கு இது பண்ணலாம். இதுக்கு பண்ணுறதுக்கு அவளுக்கு ஆர்கே மாஸ்டர் இப்போ தீட்சை கொடுத்துட்டார். கஏஇ லஹரி வாக்பவ கூடம். லலிதா வித்யோட ஸ்ரீவித்யையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆசக்கஹ லகரீம் காமராஜா கூடம். சக்தி கூடமாக பஞ்சதசி மந்திரம் வாக்பவ கூடமும் பிரயோகிக்கப்படுறோம். தர்மம் மோட்சம், இதற்கு ஞானம். தர்மம்னா தர்மப்படி நடக்கணும், பரமார்த்தமான சாதனை இருக்கணும். அதாவது செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. மற்றவாளுக்காக செய்கிறது, நம்ம செய்ய சங்கல்பம் மற்றவாளுக்காக செய்கிறோம் நிறைய.
நம்ம சங்கல்பம் பண்ணும்போதே குவாலிஃபைடு நம்ம காமராஜ கூட அர்த்தத்தோட அர்த்தம் தர்மத்துடன் மோட்சம் வரும். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் இதெல்லாம் ஃபார் லைஃபுக்கு முக்கியம். கயி லகரீம் ஆசக்கக லகரீம் சகலரீம் இது பஞ்சாட்சரி மந்திரம். 3 சக்தி கூடத்திலிருந்து வருது மோட்சம். ரைட் வே ஆஃப் லிவிங். தர்மங்கிறது ரைட் வே ஆஃப் லிவிங். அர்த்தங்கிறது மீனிங்ஃபுல் வே ஆஃப் லைஃப். காமங்கிறது ரைட் வே ஆஃப் ஜீவிக்கிறதுக்கு ஒரு விதமான டிசைர் வேணும். இப்போ நம்ம என்னென்ன தோணும், பிரபஞ்சம் முழுக்க சரியா இல்லை, நான் மட்டும் என்ன தர்மம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. யூ ஹாவ் நாட் ரைட் வே ஆஃப் சங்கல்பம் ஆஃப் லைஃப். தர்மம், அர்த்தம், காமம் 3 வேணும். 3 சரியாக இருந்தால் தான் மோட்சம் கிடைக்கும். கார்மிக் பாண்டேஜிலிருந்து வெளியே வரணும் நம்ம. காயேயி லகரீம் ஆசக்கக லகரீம் சகலகரீம் ஸ்ரீம். தர்மம் ஒரு வர்க்கம், அர்த்தம் காமம் ஒரு வர்க்கம், மோட்சம் ஒரு வர்க்கம். தர்மம் தெரிஞ்சுன்ட்டா கிராஜுவேஷன் ஆகிடுது. அர்த்தம் காமம் படி ஜீவிப்போம். அப்புறம் மோட்சங்கிறது ஒரு நோபல் இண்டிவிஜுவல் சாதனை இல்லை, எது செஞ்சாலும் மற்றவாளுக்காகவே செய்கிறது. திரிகூடம் அம்மா நம்ம திரிகூடமும் சரீரத்திலேயே இருக்கிறது. இந்த 4மே அம்பாளோட சரீரத்திலேயே இருக்குது. அதாவது நம்ம சுபகாமனா பண்ணும்போது கூட லோகத்தில் இருக்கிற எல்லாரும் நன்னா இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக, எல்லாருக்கும் சாப்பாடு நன்னா கிடைக்கணும், குழந்தை எல்லாம் நன்னா படிக்கணும், படித்த குழந்தைகளுக்கு நன்னா வேலை கிடைக்கணும், வேலை கிடைச்சவாளுக்கு காலாகாலத்தில் கல்யாணம் நடக்கணும், கல்யாணம் நடந்தால் அவளுக்கு குழந்தை வம்சம் விருத்தி ஆகணும், பசு இது எல்லாம் நன்னா இருக்கணும், விவசாயம் நன்னா இருக்கணும், வேத பிராமணாலாம் ரொம்ப நன்னா இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் அர்த்தம் காமம் மோட்சம் எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம சுபகாமனாவில் பண்ணுறோம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பாவபூர்வமாக பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பலன். வாக்பவ கூடங்கிறது முகம். கஏஇ லகரீம் கண் செவி. கஏஇ லகரீம். ஓம் ஸ்ரீ கண்டாதக கடிபரியந்த மத்திய கூட ஸ்வரூபிணியை நமக. கண்டம் கழுத்துலேருந்து மத்திய வரைக்கும் காமராஜ கூடம் பீஜாட்சரம் ஹ லகரீம். சிரஸ்லேருந்து கழுத்து வரைக்கும் வாக்பவ கூடம். இடுப்புலேருந்து பாதம் வரைக்கும், அதாவது பாதம்னா ஒட்டியானம் போட்டு பாத கொலுசு மெட்டி வரைக்கும் சகலஹ்ரீம். அது சக்தி கூட. ஃபேஸ் கஏஇ லகரீம். அப்புறம் இது கண்டத்துலேருந்து இடுப்பு வரைக்கும் ஆசகி லகரீம் லகரீம். இடுப்புலேருந்து பாதம் வரைக்கும் சகலஹ்ரீம். நம்ம அம்மாவுக்கு பின்னாடி அம்பாளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மந்திர சக்தியை தெரிஞ்சுக்கணும். அது அளவு கடந்த வெளிச்சம், காந்தியை பார்க்கணும். அதை பார்க்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அந்த காந்தியில் தான் பவர், லவ், மேட்டர், எனர்ஜி எல்லாம் இருக்குது. இதை தான் ரிஷிலாம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்வரூபத்தை தந்தனர். ஆபரணம், புடவை, ஆயுதம் இதெல்லாமும் கொடுத்துடலாம். சிரிப்பு ஒரு மந்திரம்.
கிரீடத்தில் துவாதச ஆதித்யா இருக்கா. உட்யானம் கூட ஒரு மந்திரம்தான். தலையிலேருந்து இது வரைக்கும் கஏஇ லகரீம், சிரஸ்டு இடுப்பு ஆசக்கக லகரீம், இடுப்புலேருந்து பாதம் சகலஹரீம். இது மூல மந்திரம். இப்படி சொல்லும்போது நம்மகிட்ட எனர்ஜி வந்துடும். ஓம் ஸ்ரீ மூல மந்திராத்மிகாயை நமக. இதுக்கெல்லாம் ஒரு பிரதானமாக ஒரு மந்திரம் இருக்கும். பூஜை எல்லா விவரமும் இருக்கு சொல்கிறது. ஷோடச பூஜை எல்லாமே இது ஹிருதயம் சிவன் எல்லா வித்யக்கு எது மூலமோ அதே அம்பாள். மூல மந்திரத்தை 3 பாகமாக பார்த்தா அதான் அம்பாளோட ஸ்வரூபம். கஏஇ லகரீம், ஆசகக லகரீம், சகலகரீம். இது ஒரு கிரேட்டஸ்ட் மெடிடேஷன் டெக்னிக்கு. இப்போ கோயிலில் போய் நேராக அம்பாளை பார்த்தோன்னே சிரஸ்லேருந்து பாதம் வரைக்கும் பாருங்கோ, அப்புறம் பாதத்துலேருந்து சிரஸ் வரைக்கும் பாருங்கோ. இப்படி 2-3 தடவை ஒரு க்ஷணம் பார்த்துட்டு கண்ணை முடிக்குங்கோ. அப்போ அது ஒரு மெடிடேஷன். கரெக்டாக ஒரு மந்திரத்தோட தெய்வத்தை கனெக்ட் பண்ணிட்டு அந்த மந்திரம் சொல்லும்போது அந்த தேவதையோட கிருபை ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஓம் மூல கூடத்ரய கலேபராயை நமக. 3 கூடம் பாரு. டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப், டாப் டு பாட்டம். அப்புறம் அப்போ முகத்துலேருந்து அந்த தலையிலேருந்து முகம் வரைக்கும் வந்து கஏஇ லகரம். அப்புறம் இந்த கண்டத்துலேருந்து இடுப்பு வரைக்கும் ஹசகஹ லஹரி. அப்புறம் இடுப்புலேருந்து பாதம் நகத்து வரைக்கும் சகலஹரி ஸ்ரீம். அம்பாளோட நகம் கூட ரொம்ப விசேஷம். அந்த நகத்துலேருந்து பிரகாசமான வெளிச்சம்லாம் வருது, கிரணம்லாம். அப்போ இம்மீடியட்டாக அம்பாளோட சக்தி வந்து நம்மளோட கனெக்ட் ஆகிடுறது. அம்பாளோட சக்தியோடு நம்ம கனெக்ட் ஆகிட்டா அம்பாளோடைய வேலையை அம்பாள் நம் மூலமாக செஞ்சுடுப்பா. அது வந்து இன்னர் சர்க்கிள். அந்த இன்னர் சர்க்கிளில் என்டராக அம்பாளோடைய வேலையை நம் மூலம் செஞ்சுக்கிறது. இதுதான் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப். ஹியூமனிட்டிக்கு நம்மளால் ஏதோ முடிஞ்சதை பண்ண முடியும். அந்த லைஃப்பை நம்ம தயார் செஞ்சுட்டா அதே போகும். நம்மள ஆவிர்வாகம் செஞ்சு வேலை செய்கிறது தான் ரொம்ப கிரேட் சாதனை. ராம மந்திரம் செய்கிறவாளுக்கு வந்து ராமர் தேவதா, கிருஷ்ண மந்திரம் செய்கிறவாளுக்கு கிருஷ்ணர் தேவதா. எந்த மந்திரம் செய்யும்போதும் அந்த மந்திரத்தை நினைவுபடுத்தி ஜபம் பண்ணினா அந்த மந்திரத்தோட சக்தி, தேவதா சக்தி சேர்ந்து நமக்கு உபயோகப்படுறது. அந்த உற்பத்தி செய்கிறத சுத்த சைதன்யம் ரூபத்திலேருந்து வருது. எந்த தேவதையை நம்ம நினச்சிட்டு அந்த தேவதை மந்திரத்தை சொல்கிறோமோ அந்த தேவதையோட சைத்தன்யம் தேவதை ரூபத்தில் நமக்கு வருது. எந்த மந்திரமானாலும் சரி, ஓகே. காயத்ரி பண்ணும்போது சூரிய சைத்தன்யம் நம்மள வருது.
அப்போ தேவதா விஷயம், மந்திரம் எல்லாம் நமக்கு தெரியறது. அது ரொம்ப அவசியமாக இருக்குது. 25 வருஷம் ஆர்கே மாஸ்டர்கிட்ட சிஷ்யராக இருந்து நிறைய மாஸ்டர் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு நிறைய சாதனையெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ரீராம் ஸ்ரீராம் சொன்னால் போருமா அப்படின்னு கேட்குறா. ஓகே, யூ ஆர் தட் ஆஸ்பெக்ட் confined the life only. ராமர் கிருஷ்ணர் சேர்ந்தாதான் காயத்ரி ஆகும். ராம நவராத்திரி ராமர்னு சொல்லுவோம். காயத்ரி செய்கிறதுல ராமர், கிருஷ்ணர், ஹனுமான், அம்மா எல்லாரையும் பார்க்க முடிந்தவா அதான் ஸ்ரீவித்யா மந்திரம் கிடைக்கிறது. சந்திரனை பார்த்து கூட ஸ்ரீவித்யாவுக்கு ரொம்ப முக்கியம். சூரியன் சந்திரன் அம்மாவோட கண்ணு. அந்த மந்திர சக்தி லிங்க் ஆனோட எல்லா மந்திர தேவதையும் லிங்க் ஆகிடுவா. கண்டாதக கடிபரியந்த மத்திய கூட ஸ்வரூபிணியை நமக. அலர்ட்டாக நம்ம இதை கற்றுக்கணும். இந்த நாலெட்ஜ் இதை நிறைய இதை பற்றி நாலெட்ஜ் பப்ளிக்கு போகணும். அந்த சண்முக ஒரு குரு இதை பற்றி நல்லா விவரம் நிறைய படித்து இதை பற்றி நிறைய விவரமாக எழுதியிருக்கார். நமக்கு சாதாரணமாக பாராயணம் நம்ம பண்ணுறோமே தவிர இந்த அளவுக்கு டீப்பாக இன்னர் மீனிங் இருக்குங்கிறது தெரியல, எனக்கு தெரியல. அவர் எவ்வளோ அழகாக தெலுங்கில் எழுதியிருக்கார். அதை கிஷோர் படிச்சுட்டு நம்ம எல்லாருக்கும் நன்னா புரியும்படியாக சொல்லணும் அப்படின்னு அவர் இது நமக்கு சொல்லித்தரார். இதை இது எவ்வளோ எல்லாருக்கும் இந்த என்டையர் யூனிவர்ஸுக்கு இந்த நாலெட்ஜ் போகணும். அப்போ எல்லாருமே நன்னா இருப்பா. இது திஸ் வி ஆர் பார்ட் இன் கிரேட் யூனிவர்ஸுக்கு ஒரு கிரேட்டு வேலை பண்ணுறோம் நம்ம எல்லோரும். அம்பாளோட அற்புத செயல்களில் நாம் எல்லோரும் சேர்ந்து செய்கிறோம். நான் தனியாக சாதனை செஞ்சு இன்னும் போகணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. இது ஒரு சூஷ்மீகர சாதனை, சூஷ்மீகர மந்திரம். இது பிரபஞ்சத்தில் எல்லாருக்கும் போய் சேர்றது அப்படின்னு நம்ம நினச்சா வி ஆர் பிளஸ்டு பீப்புள் ஆஸ் நவ். குண்டலினி ரூபம், அம்பாளை ஆராதிக்கிற ரூபம் ஒன்று, விக்கிரக ரூபம் ஒன்று. இது குரு ரூபம். தியரி, சப் ப்ராக்டிக்கல் இதெல்லாமே வேணும். அதாவது தியரி, சப்ஜெக்டு, ப்ராக்டிக்கல். தியரி, ஃபார்முலா, எக்ஸ்பெரிமெண்ட்டு, ரிசல்ட்டு. இந்த மாதிரி எது வேணால் வச்சுக்கோங்க. அதாவது தியரி படிக்கிறோம், எக்ஸாம், ரிசல்ட்டு, அப்புறம் பேப்பர் சப்மிட் பண்ணுறோம். இப்போ கேன்சருக்கு க்யூர் பண்ணுறதுக்கு மருந்தை கேப்சூலில் வந்துடுத்து. அந்த இதை நம்ம எல்லாருக்கும் சொல்லும்போது எத்தனை பேர் உபயோகப்படுத்தி அவளுக்கு நல்லது நடக்கிறது, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த சாதனையை 3 பார்ட்டாக நம்ம சொல்லலாம். சூஷ்மீகர சாதனை அப்படின்னு சொல்லுவான். ஆராதனை 8 விதமாக கூட. விக்கிரக ரூபம், மந்திர ரூபம், குண்டலினி ரூபம் எல்லாமே இருக்குது.
குண்டலினி சக்தி வந்து எல்லாத்தையுமே இருக்குது. உன்னோட பிரெத்து தான் குண்டலினி சக்தி. அதை நம்ம ப்ரீத் பண்ணுறோமே அதுதான். இந்த குண்டலினி எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்டமைஸ்டு இதை வந்து நம்ம இந்த ராங்காக பண்ணினா ஒன்றும் பயப்பட வேண்டாம், ஒன்றும் ஆகாது. இப்போ எலக்ட்ரிசிட்டி போகிறது அது கரெக்டான இது இல்லாமல் அந்த ஒயரிங் நம்ம தொட்டால் ஷாக் அடிக்கும். கரெக்டாக யூஸ் பண்ணினா யூ கேன் டூ ஸோ மெனி பெனிஃபிட்ஸ். ஷாக்கு ப்ராப்ளம் வந்தாக்கா உன்னை முன்னாடி போக விடாது. அதான் பண்ணுமே தவிர ஒன்றும் பயப்பட வேண்டாம். நம்ம எல்லார்ட்டையுமே பிராணரூபமாக குண்டலினி சக்தி இருக்கா. இப்போ ஒருத்தர் டெத்து பெட்டில் இருக்கா, அப்போ அவளுக்கு வந்து ஆக்சிஜன் வச்சுருக்கா. அந்த ஆக்சிஜனை எடுத்துட்டா பிராணன் போயிடும். சரி, பிராணன் போன பேஷண்ட்டுக்கு ஆக்சிஜன் மறுபடியும் வச்சா அவள் எழுந்திருப்பாளா? இப்போ ஆக்சிஜனுக்கும் பிராணனுக்கும் டிஃப்ரென்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். பிராணன்கிறதே நம்ம சரீரத்தில் உள்ள லைவ் எலக்ட்ரிசிட்டி. அதை நினைவுபடுத்திக்கோங்க. இதை தான் ஆரா அப்படின்பா. இதை வந்து பிராணிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவான். நம்ம சுற்றி ஒரு ஆரா தயார் செய்கிறது. நாம் வந்து நமஸ்காரம் பண்ணும்போது ப்ளஸ் பண்ணும்போது நம்ம கை மூலமாக அந்த எனர்ஜி அவளுக்கு போகிறது. அதை ரொம்ப ஆத்மார்த்தமாக நம்ம அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். ரொம்ப சிரமப்படுறவா அந்த ஒரு கேட்டு வாங்கி சாப்பிட்ற ஸ்திதியில் கோயிலுக்கு வெளியில் உட்காந்துட்டுருப்பா நிறைய பேர். அவளுக்கெல்லாம் நம்ம தர்மம் பண்ணும்போது பணம் கொடுக்கறது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த பணம் தரும்போது ஒரு செகண்டு அம்பாளை நினச்சிட்டு கொடு. எனர்ஜி ஃபாலோ தாட்ஸ். நீ ₹1 தந்தால் கூட அது அவளுக்கு வந்து சக்தி வந்தமாக ஒரு எனர்ஜியாக சேரும். டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும். அவளுக்கு அதை கேட்டு வாங்கிறத விட ஏதேனும் ஒரு வேலை செஞ்சு சாப்பிடலாம்னு ஒரு ஆலோசனை வந்தால் அதுக்கு நீ கொடுக்குற அந்த ஆலோசனை காரணமாக இருந்தால் அது ரொம்ப 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 விசேஷம். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம சயின்டிஃபிக் வே ஆஃப் லைஃப் போகிறோம். 90 to 111 வரைக்கும் நினைவுபடுத்திக்கோ. பிராணரூப சாதனை, சூஷ்மிகர சாதனை செய்கிறோம். குண்டலினி சக்தியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். சாதனை நம்மகிட்ட ஹியூமனிட்டியையும் அழைச்சிட்டு போகிறோம். நம்ம எப்போ சங்கல்பமும் செய்யும்போதும் பாவபூர்வமாக செய்யணும். சுபகாமனா சொல்கிறோம், அதையும் நம்ம ரொம்ப பாவபூர்வமாக செய்யணும். நம்ம யாரும் நமக்காக பண்ணுறதில்ல. நம்ம செய்கிறது செயல்கள் எல்லாருமே மற்றவாளுக்காக தான் பண்ணுறோம். கல்யாண வயசில் இருக்கிறவாளுக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தைகள் பிறக்கணும், வேலை இல்லாதவாளுக்கு வேலை கிடைக்கணும், எல்லாருமே சுகமாக சாந்தியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக சர்வ சம்பத்தும் கிடச்சி நன்னா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறோம். எவ்வளோக்கு எவ்வளோ ஆர்த்தியாக ரொம்ப பாவபூர்வமாக பண்ணுறையோ அது ரொம்ப முக்கியம். நீ எவ்வளோக்கு எவ்வளோ பாவபூர்வமாக பண்ணுறையோ நீ அதை செய்ய செய்ய அதனோட பலனை நீ அனுபவிப்ப. இது ஒரு பேக்கேஜ் தான். இது அம்பாளோட ஆசீர்வாதத்தால் டிசைன் செஞ்சு செய்கிறோம். இது ஒரு டிவைன் ஒர்க்கு. ஓம் ஸ்ரீ குலாமிருதைக ரசிகாயை நமக. ஓம் ஸ்ரீ குலசங்கேத பாலின்யை நமக. ஓம் ஸ்ரீ குலாங்கனாயை நமக. ஓம் ஸ்ரீ குலாந்தஸ்தாயை நமக. ஓம் ஸ்ரீ
கௌலின்யை நமக. ஓம் ஸ்ரீ குலயோகின்யை நமக. ஓம் ஸ்ரீ அகுலாயை நமக. ஓம் ஸ்ரீ சமயந்தஸ்தாயை நமக. ஓம் ஸ்ரீ சமயாச்சார தத்பராயை நமக. ஓம் ஸ்ரீ மூலாதாரைக்க நிலையாயை நமக. ஓம் ஸ்ரீ பிரம்மகிரந்தி விபேதின்யை நமக. ஓம் ஸ்ரீ மணிபூராந்த ருதிதாயை நமக. ஓம் ஸ்ரீ விஷ்ணு கிரந்தி விபேதின்யை நமக. ஓம் ஸ்ரீ ஆக்ஞா சக்கரளந்தஸ்தாயை நமக. ஓம் ஸ்ரீ ருத்ரகிரந்தி விபேதின்யை நமக. ஓம் ஸ்ரீ சஹஸ்ராராம் புஜரூடாயை நமக. ஓம் ஸ்ரீ சுதாசாரபி வர்ஷிண்யை நமக. ஓம் ஸ்ரீ தடில்லாத சமிர்சை நமக. ஓம் ஸ்ரீ ஷட் ரோபரி சமஸ்திதாயை நமக. ஓம் ஸ்ரீ மகாசக்தியை நமக. ஓம் ஸ்ரீ குண்டலின்யை நமக. ஓம் ஸ்ரீ விசதந்து தனீயஸ்யை நமக. சக்தி மெத்தடிக்கலாக நம்ம பண்ணக்கூடாது. இது ஷட்சக்கரண ஜாகரண ஆறுது. 6 சக்கரமும் நம்ம தாண்டி போகிறோம். கடைசியில் 7வது சக்கரம் நம்ம 21 ஓம்காரம் பண்ணும்போது அந்த 6 சக்கரம் தாண்டி ஆரோகணம் அவரோகணம் தாண்டி சஹஸ்ராரம் போகிறோம். அந்த அந்த பேக் போனில் இந்த ஒவ்வொரு சக்கரத்தையும் நம்ம கவனம் வச்சுட்டு ஓம் சொல்லிட்டு அந்த ஓம்க்கும் நடுப்புற இருக்கிற கேப்பை கவனிச்சுட்டு போகிறோம். இது ஸ்தூல ரூப வர்ணனை, லீலா ரூப வர்ணனை ஆச்சு, குண்டலினி ரூபம் ஆச்சு, மந்திர ரூபம் ஆச்சு. நமக்கு ஒரு தடவை வசின்யாதி வாக்தேவதைகளை நம்ம நமஸ்காரம் பண்ணுவோம். நம்ம ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு மெதுவாக போகும்போது முதல்ல எல்கேஜி படித்தோம், யூகேஜி படித்தோம், அப்புறம் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு ஸ்கூலு, அப்புறம் செகண்டரி ஸ்கூலு, அப்புறம் டிகிரி, இப்படின்னு ஒவ்வொன்றா தாண்டி மேலே மெதுவாக போயிட்டே இருக்கோம். இந்த குலாம்பிரதேக ரசிகாயை நமக, குலசங்கேத பாலின்யை நமக, குலாங்கனாயை நமக, குலாந்தஸ்தாயை நமக, கௌலின்யை நமக, குலயோகின்யை நமக, ஓம் அகுலாயை நமக. இந்த 7 நாமாவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். குலம் அப்படின்னா நம்ம மனசில் கேஸ்ட்டுன்னு ரொம்ப நன்னா பதிஞ்சுடுத்து. அது கேஸ்ட்டை பற்றி சொல்லவே இல்லை. அதை மண்டையிலேருந்து முதல்ல எடுத்துருங்கோ. மூலாதாரம் டு ஆக்ஞா வரைக்கும் உள்ள சக்கரம் இருக்கே, அதுதான் குலம். மூலாதாரம் டு இந்த குண்டலினி சக்தி மூலாதாரத்துலேருந்து மேலே போகிறது. நமக்கு இந்த மூலாதாரம் நம்ம சாதனை பண்ணுறதுனால நம்மளோட சாதனை இந்த ஜாகரணம் ஆகி மேலே போகிறது. சாதாரண மற்றவாளுக்கெல்லாம் கொஞ்சம் கீழே தான் போகும். மூலாதாரத்துலேருந்து சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சஹஸ்ராரம் போகிறது. எவ்வளோ போயிருக்கு, எந்த சக்கரம் ஓப்பன் ஆகிருக்கு, அதெல்லாம் நமக்கு தெரியாது. யாரானு அவதூதா கூடினா தான் அதை பற்றி நமக்கு சரியாக தெரியும்.
இல்லைன்னா நம்ம நினச்சிக்கலாம் அடிக்கடி நம்ம சொல்கிறது பண்ணுறதுனால ஏதோ கொஞ்சம் சலனம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு கண்டினியூவாக சாதனை பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு முறை நமக்கு அம்பாளோட பிளஸ்ஸிங் கிடைக்கும். குரு கிருபையால் நீ ஏதேனும் ஒரு குரு நம்மக்கிட்ட இது நம்மளுக்கு பார்த்து நீ இந்த சக்கரத்தில் இருக்க, நீ முன்னாடி சாதனையில் முன்னாடி போகிறதுக்கு நான் உனக்கு ரொம்ப கைடு பண்ணுறேன் அப்படின்னு யாரானு வருவா. அது எப்போ வருவா அப்படின்னு அது சொல்ல முடியாது. இந்த ஜென்மத்திலையும் நடக்கலாம், அடுத்த ஜென்மத்திலையும் நடக்கலாம். மற்றவாளுக்கெலாம் பிரவாகம் இருக்கும், அவ்வளோதான். கரண்ட்டு எப்படி வருகிறதோ அப்படி வரும். குண்டலினி எலக்ட்ரிக் சர்க்கியூட் போல் வச்சா ஒரு ஒயர், வீட்டில் ஒரு ஒயரை கரண்ட்டு போவது போல் நம்ம சரீரத்தில் சர்க்கியூட் ஆடுது. அது நர்வஸ் சிஸ்டத்து கனெக்ஷன் ஆகுது. நம்ம அம்மா வயத்தில் இருக்கும்போது 7வது மாதத்தில் நமக்கு இந்த கனெக்ஷன் கிடைக்கிறது. அந்த 7வது மாதத்தில் தான் சரீர நிர்மாணம் ஆறுது. அப்போ சரீரம் தயாராகிடும். இந்த குண்டலினிங்கிற இந்த சக்தி 7வது மாதத்தில் நம்ம சரீரத்தில் என்டர் ஆகுது. அது ஈஸ்வர சக்தியாக தயாராகுது. நம்ம சரீரத்தில் அம்பாள் கண்டிப்பாக இருக்கா. அனுப்ரா வச்சித் அப்படின்னு சொல்லுவாள். இதை சிருஷ்டித்து பிரவேசம் செய்விக்கிறா. அம்மா வயத்தில் 7வது மாதத்தில் அந்த நம்ம இந்த சரீரத்தில் அது என்டர் ஆகிறது தான் சுப முகூர்த்தம். ஆத்மாவுக்கு எப்படி என்டர் ஆகிறாளோ அப்படி ஏதேனும் ஒரு புது நம்ம ஆத்மாக்குள்ளே இந்த இது சக்தி எப்படி என்டர் ஆகுது அதை ஒரு முகூர்த்தமாக கவனித்து அதை ரொம்ப நம்ம கொண்டாடணும். அதே மாதிரி வீட்டில் ஏதேனும் ஒரு வஸ்து வாங்கினாலோ ஏதோ ஒரு இது ஒரு கிராட்டிடியூட் காட்டணும் அம்பாளுக்கு. ஒரு கார் வாங்கினாலோ, ஒரு லேப்டாப்பை வாங்கினாலோ, ஒன்று இது புக்கு வாங்கினாலோ அதை அம்பாள்கிட்ட வச்சு ஒரு நமஸ்காரம் பண்ணி அதுக்கு ஒரு கற்பூர ஆர்த்தி பண்ணி, இது எல்லாத்துக்குமே அம்பாள் தான் காரணம். கிராட்டிடியூட் டு காட். அம்பாள் ஒரு பெண்ணை கூட நீ அந்த மாதிரி கவனம் வச்சுட்டு அதை பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு நீ பண்ணினா எவ்ரிதிங் இஸ் டிவைன். இப்போ சூஷ்மமான ஒரு சப்ஜெக்டை பற்றி நம்ம சொல்கிறோம். எப்போ நீ எது பண்ணாலும் பகவானையே நினச்சிக்கோ. போத்தோன்னாங்கிற ஒரு கிரேட்டு பூஜை பண்ணுறவர் நீ எப்போ தண்ணி சாப்பிட்டா கூட பகவானை நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறார். நம்ம சரீரத்தில் அந்த குண்டலினி சக்தி என்டர் ஆனோடனேயே சஹஸ்ராரத்துலேருந்து சுஷும்னா நாடி அதுக்கு என்டர் ஆகிடுறது. சுஷும்னா நாடி தான் பிரதான நாடி. பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி. ஜாக்கிரத, ஸ்வப்ன, சுஷுப்ன, துரிய அவஸ்தையோட இட பிங்கள சுஷும்னா நாடி இதெல்லாம் வந்துடுறது. இதை அடிக்கடி அடிக்கடி நீ சொல்லிகிட்டே மனசில் நினச்சிருந்தா தான் இது ஞாபகத்துக்கு வரும். இதனோட ஃபங்க்ஷன்லாம் நன்னா புரியும். அந்த சப்ஜெக்ட் நன்னா புரிஞ்சுடுத்துனா தூக்கத்தில் இருந்து கேட்டால் கூட அனாகதம் எங்கே இருக்குது அப்படின்னா பேக் போனில் ஹிருதயத்துக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக சொல்லத்துக்கு தெரியணும். இது சஹஸ்ராரம் சிரஸில் இருக்குது. எக்ஸ்பிரிமெண்ட்டும் அப்போ செய்ய முடியும். குண்டலினி சக்தி 7வது மாதம் என்டர் ஆகுது. சிஸ் சக்தி சுஷும்னா நாடி என்டர் ஆகுது. அந்த ஈஸ்வர சக்தி ஹிருதயம் வரைக்கும் அது அதாவது பிளட்டு சர்க்குலேஷன் எப்படி ஆறுதோ அது மாதிரி இந்த சக்தி 72,000 நாடி இதுக்கு பரவுறது.
ஹிருதயஸ்தானத்தில் பிளட்டு பம்ப் ஆகுது. இதுதான் அம்பாலும் சொல்லுவா, யோகி சயின்ஸ்காராலும் இது தான் சொல்கிறா. சுஷுப்னா நாடியிலிருந்து பிரம்ம கிரந்தம் சிக்சக்தி இதயம் இருந்து 72,000 நாடிக்கு பிரவேசம் ஆகுது. இடப்பிங்கள சுஷும்னா நமக்கு பேசுகிற சக்தி, கேட்குற சக்தி, பார்க்குற சக்தி, அசைக்கிற சக்தி, காற்று சக்தி எல்லாமே நமக்கு கிடைக்கிறது. இப்போல்லாம் காது கேட்கலன்னா காதுக்கு மிஷின், பேசுகிறதுக்கும் அந்த மாதிரி இருக்குது, கண்ணுக்கு பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே மிஷின்லாம் இருக்குது. நம்மளாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். நமக்கெல்லாம் எந்த மிஷின் வைக்காமல் நம்ம பேச முடியறது, பார்க்க முடியறது, கேட்க முடியறது எல்லாம் இருக்குது. சில பேர் சொல்கிறா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறா. அப்போ நம்ம அவளுக்கு சொல்லணும், பகவானோட கிருபை உனக்கு நிறைய இருக்குப்பா. எத்தனை பேர் கண் இல்லாமல் இருக்கா, காது கேட்காம இருக்கா, கால் இல்லாமல் இருக்கா, கை இல்லாமல் இருக்கா, உனக்கு அவயவங்களை நன்னா கொடுத்து நல்லபடியாக வச்சுருக்காரு, அதுக்கே நீ பகவானுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார். நம்மளாம் மோஸ்ட் பிளஸ்டு பீப்புள். நம்மளாம் நன்னா வேலை செய்கிறோம், நன்னா சாப்பிட்றோம், நன்னா இருக்கோம். நம்மகிட்ட குண்டலினி எலக்ட்ரிக் சக்தி இருக்குது. இத்தனை நாள் வரைக்கும் நம்ம அதை கொஞ்சம் ப்ராப்பராக நன்னா உபயோகிக்கலை. ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் நம்ம அதை ரொம்ப நன்னா உபயோகிக்கலாம். மெயின் சுஷும்னா நாடி பேக் போனில் உள்ள சென்டரில் இருக்குது. நிறைய பேருக்கு அது கீழே தான் பிரவேசிக்கும். நம்மலாம் சாதனை செய்கிறோம், அந்த மெடிடேஷன் அதெல்லாம் பண்ணுறதுனால மேலே போகிறது. கேர்ஃபுல்லாக கவனிக்கும். இந்த மேலே போகிற இந்த சக்தி பிரவாகம் மனுஷாளுக்கு மட்டுமே நடக்கிறது. அனிமல்ஸுக்கெல்லாம் இந்த சக்தி கிடையாது. இந்த அற்புத சக்தியை நம்ம நன்னா உபயோகப்படுத்திக்கணும். இந்த மறுபடியும் இந்த சரீரம் நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது. ஜந்துக்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை. எப்போ பார்த்தாலும் எனக்கு ஏன் கஷ்டம் வருது, எனக்கு ஏன் கஷ்டம் வருது அப்படின்னு வருத்தப்படுறவா இதை நன்னா கவனிக்கணும். 1,84,00,000 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு இந்த மனுஷ சரீரம் கிடச்சிருக்கு. 2 கால், கண், கை எல்லாம் பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு. நம்ம கண்ணு எதிர்த்தாப்புலேயே நிறைய பேரை பார்க்குறோம். நமக்கு குண்டலினி சாதனை பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது, செய்கிறோம். இதை பற்றி சொல்லித்தரத்துக்கு மனுஷா இருக்கா. தனிஷ்டா பௌர்ணமி மெடிடேஷன் செய்கிறோம். பிராணசக்தி மூலாதாரத்தில் சுருட்டின்ட்டு இருக்குது. சாதனை செய்ய செய்ய அதில் அசைவு ஏற்படுறது. அது ஆக்டிவ் செஞ்சுட்டு மேலே போய் அமிர்தத்தை தெரிஞ்சுட்டு வர்றதுனால குல அமிர்த ஏக ரசிகா அப்படின்னு சொல்கிறோம். சுஷுப்னா நாடியில் இருந்த அமிர்த ரசத்தை பாவனாத்மாக செஞ்சப்புறம் மேலே போயின்னு இருக்கு. பாவனாத்மாக செய்கிறதுக்கு ஜாகரணை ரொம்ப அவசியம். எங்கே நம்ம மிஸ் ஆகிடுவோமோ என்னவோன்னு ஸ்டார்டிங்கில் தான் எப்போதுமே நம்ம சங்கல்பம் ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணி முடிவில் சுபகாமனா பண்ணுறோம். அதாவது நடுப்புற பண்ணும்போது மனசு அங்கே இங்கே அலப்பாஞ்சாலும் அதனோட பலன் கண்டிப்பாக நமக்கு நடக்கும், கிடைக்கும். இதுக்கு சந்தேகமே வேண்டாம். சாதனை பண்ண பண்ண ஒரு சரியான நேர்பாதையாக போகும்.
நம்மளாம் ரச அனுபூதி அடையணும். தியாகராஜ சுவாமிகள் ராமர் உபாசகர். அவர் மூலாதாரத்தில் ராமநாமம் தெரிஞ்சதா, குண்டலினி ஜாகரணம் ஆச்சு. மூலாதாரத்தில் நாதம் ராமநாமம் செய்கிறதுனால தெரிஞ்சது. அவர் சஹஸ்ராரம் வரைக்கும் போய் வந்தார். குண்டலினி ஒவ்வொரு சக்கரமாக போகும்போது அமிர்தம் கிடைக்கும். அமிர்தம் மேலே இருந்து உன்னோட சில சமயம் அந்த மேலேருந்து அந்த அமிர்தம் வந்து ஜபம் பண்ணும்போதும் தியானம் பண்ணும்போதும் நீங்களே அனுபவிப்பேன். ஒரு டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். அமிர்தம் அந்த உள்நாக்கு வழியாக உங்களுக்கு கிடைக்கும். கேசரி முத்ரான்னு சொல்கிறோம்ல, அந்த கேசரி முத்ரா உள்ள இப்படி போடும்போது அந்த மேலேருந்து அமிர்தத்தை ஒரு சுக்கு ஒரு ட்ராப்பு உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த உமிழ்நீரில் ஒரு வித்தியாசம் தெரியும், டேஸ்ட்டு மாறும். நிறைய பேர் ஃபுல் மூன் மெடிடேஷன் பண்ணும்போது இந்த அனுபவம் அவளுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம கூட நம்ம இந்த லலிதா வித்யா கிளாஸு 2 hours நடக்கும்போது ஒரு கிளாஸில் தண்ணி வச்சுட்டு நம்ம இந்த படிச்சுட்டு இந்த தண்ணி அந்த ஒரு கிளாஸ் தண்ணியை நம்ம குடிக்கலாம். அதே அமிர்தம் இத்தனை நாளே நம்ம ஜபம் பண்ணும்போது தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியை குடிக்கிறது நல்லது. இத்தனை நாள் வைக்கலைனாலும் இனிமேலேருந்து அதை ஃபாலோ பண்ணலாம். அந்த வாட்டரை வந்து நம்மளும் சாப்பிட்லாம், யாருக்கான உடம்பு சரியில்லைன்னா அவளுக்கும் கொடுக்கலாம். இதனால தான் யஜ்யம் செய்யும்போது ஃபயர் வாட்டர் எல்லாம் வைக்கிறோம், அக்னி வச்சுட்டு பண்ணுறோம். ரிஷியோட பக்கத்தில் ஜலம் இருக்கிறதுக்கும் காரணம் இதுதான். மந்திரம், ஹீட், மோஷன். நம்மளாம் பிரபஞ்சத்துக்கு சேவை பண்ணுறோம். அமிர்தம் போகிறது. யோகி சரீரத்தை பட்டுக்காமல் இந்த சாதனை பண்ணுவாள். அவளுக்கு இந்த அமிர்தம் கண்டிப்பாக கிடைக்கிறது. எல்லாரும் போகிற இடம் ஒன்று தான். தெரியாமல் இருந்தாலும் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும். உபாசனை, சாதனை, ஆராதனை, குண்டலினி ஜாகரணம் ஆகும், அனுபூதி வரும். தெரிஞ்சுண்டு செய்கிறதுனால வரும் அனுபூதியை நம்ம மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். இந்த ஷேர் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஜபம் பண்ணுறோம், இந்த மாதிரி சாதனை பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி அனுபவம் வருதுன்னு நம்ம சொன்னால் அதை வந்து மற்றவங்களுக்கு அது நம்மளும் ஜபம் பண்ணணும், நம்மளும் இந்த ஜென்மாவை நன்னா உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் வரும். ஸ்ரீவித்யா உபாசக பூஜை பண்ணுறவாள்லாம் அதை ஒரு காப்பர் கிளாஸில் ஜலம் வச்சு அதை தீர்த்தமாக தருவாள். அந்த தீர்த்தத்தை நிறைய பேர் சாப்பிட்டு ரோகம்லாம் சரியாக போயிருக்கு. நம்ம வந்து எப்போதும் யார் நமக்கு தருவா அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணுறோம், தேடுறோம். ஏன் நாமளே செய்யலாமே, நமக்கே அந்த கெப்பாசிட்டி இருக்கே. எந்த இது சஹஸ்ரநாமம் படித்தா கூட ஒரு கிளாஸில் ஜலம் வச்சுட்டு நீங்கள் படிச்சுட்டு அந்த ஜலத்தை நீங்கள் சாப்பிட்லாமே, நீங்கள் யாருக்கானு கொடுக்கலாம். ஃப்ரம் டுடே நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்படி செய்யும்போது அம்பாளோட அனுகிரகம் நன்னா நமக்கு கிடைக்கும். அதை மனப்பூர்வமாக நம்ம உணர்வோம். ஸ்ரீசக்கரத்தை அம்பாளை எடுத்துப்பா. குலாமிருதம்னு எடுத்துட்டு ஆவாகனம் செஞ்சு மந்திரத்தை பூஜை பண்ணி பிந்துவாக பிந்து தர்ப்பணம் சந்துஷ்டியான்னு சமர்ப்பணம் செய். அதில் இருக்கிறது அமிர்தம். இப்போ அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த ஜலம் கூட அமிர்தம்தான். அந்த அபிஷேகம் பண்ண அந்த ஜலத்தை தீர்த்தமாக எடுத்துக்கலாம்.
குங்குமம் பூஜை பண்ணும்போது அந்த பிந்து அந்த ஸ்ரீசக்கரத்தை மறைக்காமல் அதை சுற்றிலும் குங்கும அர்ச்சனை பண்ணலாம். அர்க்கிய பாத்திரம் செஞ்சு பூஜிக்கிறது, தீர்த்தம் எல்லாமே அமிர்தம் தான். குலம் அப்படின்னா 6 சக்கரம், 2 வர்க்கம், பித்ரு வர்க்கம், குரு வர்க்கம். பித்ரு அப்படின்னா தாத்தா, அது கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா, அந்த வம்சம். குரு வம்சம் அப்படின்னா குரு, பரமகுரு, பரமேஸ்வரி குரு. இந்த சரீரம் அப்பா அம்மாவால் வந்தது. குருவால் இன்னொரு சரீரம் வருது. குரு ஆத்ம சரீரம், காரண சரீரம், புத்தி சரீரம், சூஷ்ம சரீரம், ஆதி சரீரம், அன்னபாதுகா சரீரம் அப்படின்னு நமக்கு தரா. அந்த குரு தான் நமக்கு அப்பா அம்மாவை செலக்ட் பண்ணுறா. குருவே நமக்கு அப்பா அம்மா, அப்பா அம்மாவே நமக்கு குரு. குரு தான் நமக்கு தீட்சை கொடுக்குறார். எப்போதும் அப்பா அம்மாவுக்கு நம்ம கிராட்டிடியூட் காட்டணும், அவளுக்கு சேவை பண்ணணும். குரு பரம்பரை எல்லாமே குலம்தான். அவள் எப்படி சொல்லியிருக்காளோ அப்படி அமிர்தம் தயாரிக்கிறது. எந்த குலத்தில் அமிர்தம், குருவே அம்மா. குரு நிறைய ஜென்மத்துக்கு தொடர்ந்து வரா. குரு போன ஜென்மத்தையும் சொல்லுவா, வரப்போகிறதையும் சொல்லுவா. குருகுலாங்கிறது பரம்பரை. அந்த பூஜை, ஒரு குருகிட்ட பூஜை எடுத்துட்டா அவள் பரம்பரையாக எப்படி பூஜை பண்ணுறாளோ அதை சொல்லித்தரா நமக்கு. குலாங்கிறது 6 சக்கர குரூப்பு தான். குலாங்கிறது கேஸு அதெல்லாம் கிடையாது. பிரெயினில் ஃபோர்ஸாக இருக்கிற அந்த குலாங்கிற அந்த ஜாதி இதை தூக்கி போடும். ஷட் சக்கர ஜாகரணம் ஆறுது அப்படின்னு நினை. காயத்ரி அனுக்கிரகமாலா செய்யும்போது பார்ட் ஆஃப் குண்டலினி நடக்கிறது. குரு கிட்ட இருக்கணும். குரு அம்பாள் பக்கத்தில் இருக்கும்போது தான் நம்ம சாதனை செய்ய முடியும். டென்ஷன் இல்லாமல் முன்னாடி போகலாம். மூலாதாரத்திலேருந்து குண்டலினி மகா சைதன்யம் ஜாக்கிரதை ஆறுது. ஒவ்வொரு சக்கரமும் தாண்டது. யோகியோட ஆனந்தம் அற்புதம் எதனோடையும் ஒப்பிட முடியாது. எந்த சக்கரமாவது கொஞ்சம் அசைவு தெரிஞ்சாதான் பகவானோட அர்த்தம் நமக்கு புரியும். பரமாத்மா கிட்ட போகிறோம் நம்ம. இந்த குண்டலினி சக்தி அமிர்தம் அதை ஆனந்தத்தோடு அனுபவித்து ஒவ்வொரு சக்கரமாக மேலே போகிறது. மேலே போன உடனே சந்திர பிம்பத்தில் சிற்சக்தி இருக்குது. சந்திரகலா ஸ்வரூபிணி, பூர்ண சந்திரகலா, சிவசக்தி சந்திரகலா. குண்டலினி சக்தி மூலாதாரத்திலே சுவாதிஷ்டானத்திலே அக்னி ரூபத்தில் கிளம்புறது. மணிப்பூரகம் அநாகதத்தில் சூரிய மண்டலம். விசுத்தி ஆக்ஞா சந்திர மண்டலம். மூலாதாரம் சுவாதிஷ்டானம் ட்ரையாங்கிள். மணிப்பூரகம் அநாகதம் ரவுண்டு. விசுத்தி ஆக்ஞா சதுரம்.
மூலாதாரத்துலேருந்து கிளம்பும் குண்டலினி சக்தி ஒவ்வொரு சக்கரத்துலேயும் ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு கொஞ்சம் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போகிறது. இதுதான் யோகத்துக்கும் யாகத்துக்கும் உள்ள பந்தம். உள்ளே நடக்கிறது அந்தர் யாகம், வெளியில் நடக்கிறது பாகர் யாகம். இந்த சைத்தன்யம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியமா அப்படின்னா மணித்வீபம் போகணும், அம்பாளோட வேலையை நம்ம பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு சாதனை பண்ணி தான் ஆகணும். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அல்டிமேட் நாலேஜ் ஆஃப் அம்மா. இன்னர் சர்க்கிள் போகிறதுக்கு, மணித்வீபம் போகிறதுக்கு, குண்டலினி ஆக்டிவேட் செய்கிறதுக்கு இது ரொம்ப அவசியம். சகசிராரத்தில் சூரியன் போன உடனே அந்த சந்திர இது கரைஞ்சி ஒரே டைம் தாரையாக 72,000 நாடிக்கு அது அமிர்தம் ஸ்ப்ரெட் ஆகுது. நமக்கு இந்த சப்ஜெக்டு டெஸ்டினியில் இருக்குது. அதனால தான் இந்த கிளாஸை நம்ம அட்டன் பண்ணுறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு சக்கரத்திலையும் குண்டலினி அமிர்தம் மேலே போய் கீழே இறங்கிறது. இதை மேலேந்து அந்த அமிர்த தாரை நம்ம சரீரத்தில் 72,000 நாடி நரம்புக்கெலாம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. அது அப்படியே பாவமாக நீங்கள் ஃபீல் பண்ணுங்க. கீழேந்து மேலே போகிறது. மேலே அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலத்துக்கு அப்படியே தாரையாக அந்த பட்ட உடனே சந்திர பிம்பத்தில் இருக்கிற அந்த இது கரைஞ்சி அப்படியே கரைஞ்சுடுறது. 6 சக்கரத்துக்கும் பிரவாகமாக வருது அமிர்தம். அதுதான் சோமரசம். அந்த சோமரசம் வந்தவாளுக்கு சாப்பாடு, ஜலம், அதெல்லாம் வேறு எதுவுமே அவசியம் இல்லை. ரிஷிலாம் இந்த சக்தியில் தான் வாழறா. அவளோட இருக்கிற ஆனந்தத்துக்கு திவ்யமானது. எதோடையும் கம்பேர் பண்ண முடியாது. நம்ம இதெல்லாம் பண்ண நமக்கும் அந்த பாவம் கிடைக்கும். மூலாதாரம் டு சகசிராரம், சகசிராரம் டு மூலாதாரம் அவளுக்கு ஃபுல் ஃப்ரீடமாக போயிட்டு வந்துட்டுருக்கோம் யோகிகளுக்கு. சங்கர பகவத் பாதாளுக்கு தெரிஞ்சது. ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் பர்சன் அண்டர்ஸ்டுட். சிவனோட அம்சம் எக்ஸ்பீரியன்ஸ் செய்யறதுக்காக வந்தார். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் இது அப்படின்னு சிவன் சுயமாக சங்கராச்சாரியராக வந்தார். சங்கராச்சாரியர் இது சௌந்தர்ய ரகிலையும் அதை அழகாக சொன்னார். சுதாதாரா சாரை சரணயுகளாந்தர் விகிலிதைஹி பிரபஞ்சம் சிஞ்சந்தி புனரபி ரசாம்னாய மகசக அவாபியாம் ஸ்வாம் பூமிம் புஜக நிப மத்யுஷ்ட வலயம் ஸ்வமாத்மானம் கிருத்வா ஸ்வபிஷி குலகுண்டே குஹரிணி. தலைக்கு மேலே சிரஸுக்கு மேலேயும் இருக்குது அப்படின்னா, சிரஸுக்கு மேலே இருக்கிறது அம்பாளோட பாதம். அசல் 5 பாடி, 7 பாடி ஈத்ரிக் டபுள், ஆஸ்ட்ரல், காம சரீரம், சூஷ்ம சரீரம், பாதுகா, அனபாதுகா எல்லாம் இருக்குது. நம்ம குருவை குருவை பார்த்தோன்னே, தேவி உபாசகளை பார்த்தோன்னே தலை குனிஞ்சு நம்மளோட நமஸ்காரம் பண்ணணும். நல்ல ஹம்பிளாக பண்ணணும். நம்ம ஆக்ஞா சக்கரம் பாதத்தை தொடணும்.
அவளோட பாதத்தை பிடிச்சிக்கணும். பாதத்தை பற்றின உடனேயே 72,000 நாடிக்கும் அனுபூதி கிடைக்கும். அமிர்த தாரை நமக்கு கிடைக்கும். மேலேருந்து குண்டலினி மறுபடியும் மூலாதாரம் வருது. இது பிரம்மஸ்ரீ தாட்டப்பள்ளி ராகவ நாராயண சாஸ்திரின்னு அவர்கள் ரொம்ப பெரிய சாதனை பண்ணார். ரொம்ப 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 சிரமமான திசையில் இருந்தார் அவர். பாலா திரிபுர சுந்தரி நேராக அவருக்கு சேவை பண்ணான். ஆனாலும் பூஜையை நிறுத்தலை அவர். தெனாலி தான் அவருக்கு ஊர். லாஸ்ட்டு சரீரத்தை விட்டபோது அது எரியும் போது தகனம் பண்ணும்போது பாலா திரிபுர சுந்தரி தெரிஞ்சா. அதை பார்க்க முடிஞ்சது. அப்போல்லாம் பேப்பரில் இதை எடுத்து காட்டினான். ரொம்ப பெரிய சாதனை. ஒரு நாளைக்கு 27 தடவை லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுவார். அப்போ அவர்கிட்ட போய் பிந்து எத்தனை பேர் தாண்டியிருக்கா அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், அது எல்லாராலையும் தாண்ட முடியாது. அந்த ஒவ்வொரு சக்கரம் போனாக்கா பிரக்ஞை மேலே போகும்போது ஞானம் பவிஷத் ஞானம் வரும். சில பேருக்கு இந்த ஞானம் பவிஷத் ஞானம் வந்த உடனே அதுலேயே ஸ்டக் ஆகிடுவா. அதில் அந்த கிளாமர்லேயே நிற்கக்கூடாது. ஆனந்தமானது அம்மா ஞானம். ஸ்திதிக்கு மேலே போகணும். அந்த ஷட்சக்கரம் பற்றி தெரிஞ்சுக்கணும். அதாவது இது சில பேருக்கு இந்த ஷட்சக்கரம் பற்றி தெரியாது, அவளுக்கு அந்த அக்ஷரம் பற்றி தெரியாது. ஆனால் ரொம்ப பக்தி ஜபத்தினால ஆட்டோமேட்டிக்காக சில பேருக்கு நடக்கும். இந்த காலத்தில் யாரேனுக்கு இருக்கா அப்படின்னாக்கா நடமாடும் தெய்வம் ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளுக்கு இருக்குன்னு சொன்னார். அவர் பிந்துக்கிட்ட போய் வந்தவர் அப்படின்னா சரீரத்தில் மேலே போய் கீழே நடக்கிறது. அமிர்த பானம் செஞ்சவர் அவர். அடுத்த தடவை அவரை பார்க்கும்போது 100% குண்டலினி சக்தி ஒர்க் ஆகி அவருக்கு மேலே போய் கீழே அத்தனை சாதனை பண்ணியிருக்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரபஞ்சத்துக்கு சொல்கிறோம், இது குண்டலினி தந்திரம் கிளியராக சொல்கிறா. அவர் அம்பாளோட பாதத்தை ஸ்பரிசம் செஞ்சுருக்கார். இந்த குண்டலினி சக்தி மேலே போய் ஸ்பரிசம் பண்ணி கீழே வந்திருக்கு. அமிர்தம் பிரவாகம் ஆச்சு. அவர் இப்போ இருக்கிறவாளுக்கு மார்க்க தரிசனம். அந்த இன்னொருத்தர் யாரோ போய் கேட்டாராம், நான் எவ்வளோ தாண்டியிருக்கேன், நீ அந்தர்தசாரம் தாண்டியிருக்க அப்படின்னு சொன்னாராம். அவர் இந்த பிரம்மஸ்ரீ தாடப்பள்ளி ராகவ நாராயண சாஸ்திரிகார் அவர்களுக்கு அம்பாளே அவருக்கு அவள் வீட்டில் வேலை பண்ணலாம், சமையல் பண்ணி பரமாடுறா. அந்த பூர்ண சிதி அடைஞ்சவர் அவர். அவரே சொல்கிறார், ஸ்ரீ 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 சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் இந்த மாதிரி பிந்து ஸ்தானத்தை தாண்டினவர், நிஜமான குண்டலினி பிரக்ஞையை பற்றி அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு யோகி தான் யோகியை நினைவுபடுத்த முடியும். அதாவது நமக்கெல்லாம் யோகி பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. நம்ம யாரானு கடையில் போய் இப்போ யாரானு ஒரு பெரிய சயின்டிஸ்ட் நமக்கு அவளை நினைவுபடுத்த தெரியாது. ஆக்டர்ஸ்னால் கண்டிப்பாக நினைவு வரும். இவாளுக்கு யோகி தான் யோகியை பற்றி கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதாவது லைக் அட்ராக்ட் லைக் மாதிரி
அது மேக்னெட்டிக் இம்பல்ஸ். இப்போ வந்து மூலாதாரம் 4 பெட்டல்ஸு, அது அட்சரம் இருக்குது. சுவாதிஷ்டானம் 6 பெட்டல்ஸு, மணிப்பூரகம் 10 பெட்டல்ஸு, அநாகதம் 12 பெட்டல்ஸு, விசுத்தி 16, ஆக்ஞா 2, சஹஸ்ராரம் 1000 பெட்டல்ஸு. இந்த நம்ம சாதனை பண்ணுறதுல எல்லா பெட்டல்ஸும் நன்னா விரியணும், அட்சரம் தெரியணும், தேவதை தெரியணும், தேவதையோட வேலை, அவளோட எபிலிட்டி தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம அவள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் செஞ்சு அவளோட வேலை செய்கிறது தெரியணும். அவளுக்கு நம்ம எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது அதை தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே நமக்கு சாதனை பண்ணுறதுக்கு குரு முக்கியம். நமக்கு ஆர்கே மாஸ்டர் கிருபையினால் குரு இருக்கா, அதை சொல்லித்தரத்துக்கு கிஷோர் இருக்கார், லலிதா தேவி, அம்பாளோட அனுகிரகம் எல்லாம் இருக்குது. அதனால் நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோம். ஜெய குருதேவ்.